எப்பயுமே லைஃப்ல ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து வேலைக்கு ஆகாது. அது வந்து சொதப்பிடும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி சொதப்புன ஒரு படம் தான் இந்த ராஜாசாப். டைரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் விட்டாப்ல. இந்த படம் ஒரு சின்ன அளவுல உங்கள டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணா கூட என் வீடு தேடி வந்து என்ன கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு அட்ரஸ் கூட சொல்றாப்ல. ஆனா படம் அந்த பிரீமியர் ஷோ அந்த பெய்டு பிரீமியர் ஷோ முடிஞ்சுச்சோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடந்ததோ இல்லையோ, அதுக்குள்ள போட்டு பொலன்னு பொளக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. என்னடா படம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கதை கண்டென்ட் தரமான ஒரு கண்டென்ட் தான். ஐ மீன் அவங்க எடுத்திருக்கிற அந்த லைன் சூப்பரான ஒரு லைன் தான். பட் ஆனால் அதை எடுக்க தெரியாமல் எடுத்திருந்தானுங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் முடியவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி பார்த்து பண்ணணும்? விஎஃப்எக்ஸே சில பல சீன்ஸில் முடிவே காணும், அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்ருக்கானுங்க. ஏனோ தானோன்னு சொல்லிட்டேன். இத்தனைக்கும் இந்த படம் எத்தனை டேட்டில் தள்ளி வந்திருக்குன்னு தெரியுங்களா? அது எல்லாமே விஎஃப்எக்ஸ்னு முடியலன்னு சொல்லிட்டு தான் தள்ளி வச்சிருக்காங்க. அப்படி நல்லா பார்த்து பார்த்து ஒர்க் பண்ண ஐ மீன் ஃபேன் பாய் சம்பவமாமா. இது வந்து நம்ம டைரக்டர் வந்து பிரபாஸோடைய மிகப்பெரிய ஃபேன். அவர் தான் பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காப்புல. சரி, ராஜசாப் பெரிய எதிர்பார்ப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரான ஒரு முதல் தெலுங்கு திரைப்படம். இந்த வருடத்துடைய ஃபர்ஸ்ட் திரைப்படம் இந்த ராஜசாப் மட்டும்தான். சரி, இந்த படம் எந்த ஓடிடியில் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா நானும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா ரிப்போர்ட்டை பார்த்தாலே பார்க்கணும் அப்படின்ற எண்ணமே வரல. நம்ம வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே தளபதி படம் தான், ஜனநாயகம் தான் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தோம். அவருடைய படத்தை பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராமல் தள்ளி போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற எண்ணமே வரலை. ஆனால் இந்த படத்தை மட்டும் இன்னும் பார்த்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக வந்திருக்குங்க. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. சரி, இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி இந்த 5 லாங்குவேஜ்லையுமே இப்போதைக்கு நம்மளுக்கு ஹாட்ஸ்டார் தான் வரப்போகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜ் வந்து 4 வாரத்தில் வரப்போகுது. இந்திய வருஷன் 8 வாரத்தில் வரப்போகுது. ஸோ எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வர வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் வரப்போகுது. அவங்க அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.